ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஊளி மீன் வச்சு நம்ம இப்போ அவியல் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அவியலுக்கான மசாலா அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 50 கிராம் போல் சின்ன வெங்காயம், 2 கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, துருவி எடுத்த அரை முறி தேங்காய், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மைய அரைக்காமல் 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஊளி மீனை உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அவியல் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அவியலுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை கூடையே சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி எடுத்து தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இந்த அவியலுக்கு முருங்கைக்காய் சேர்த்தா சூப்பராக இருக்கும். அதனால் முருங்கைக்காவை 2ஆக வகுந்து சேர்த்துக்கலாம். அவியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கலாம். அவியல் நல்லா கொதித்து முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். இந்த ஊளி மீன் அவியலை நீங்கள் கட்டியாக வச்சு ரசம் வச்சு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். இப்போ கொதி வந்துருச்சு. கழுவி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சில இடத்துல இந்த மீனை ஊளி மீன் சொல்லுவாங்க, சில இடத்துல இந்த மீனை கோவாஞ்சி மீன் சொல்லுவாங்க. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் அவியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அல்வா துண்டு மாதிரி டேஸ்ட் சும்மா செம்மையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஊளி மீன் கிடச்சிதுன்னா அவியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்களே சொல்லுவீங்கங்க. எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறம் மீனோட மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மீன் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவியல் இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்குது. நல்லா கொதி வந்துட்டு இருக்கும்போது மீனோட மனம் சரி முருங்கைக்காவோட மனம் சரி ரெண்டும் சேர்ந்து வீட்டையே தூக்கும். அந்த அளவுக்கு வாசனை அள்ளுங்க. இப்போ நம்ம அந்த அவியலுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்துடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண 3 சின்ன வெங்காயத்தை சேர்த்து தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்த பிறகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் ஊளி மீன் அவியலோடு சேர்த்து ஊற்றி இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊளி மீன் அவியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்வீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊளி மீன் அவியலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.